அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணும் மண்ணும் விரிகதிர் மதியும் கண்படும் அனைத்தும் கண்படா அனைத்தும் கவினுறப் படைத்து ஆளுகின்ற வல்லவனா எல்லா வல்ல அல்லாஹுவின் தூய திருப்பெயரால் தொடக்கம் செய்கிறேன். அருள்கொடை அழகிய முன்மாதிரி வழிகாட்டுகின்ற மணிவிளக்கு நம் உயிருக்கு மினிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற அனைத்து நன்மக்கள் விஸ்மையின் பேராளர்களான உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, புனித ஹஜ் உம்ரா பற்றிய விளக்கங்களை நாம் கேட்டு வருகின்றோம். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த அந்த கட்டளை, தூதரே, மனிதர்களை இந்த வீட்டிற்கு ஹஜ்ஜி செய்ய வருமாறு அழைப்பு விடுப்பீராக என்ற அந்த கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உலகிற்கு முழக்கப்பட்டது. இறை கட்டளைப்படி உலகின் மூத்த முதல் இறை ஆலயமா புனித கஅபாவை புதுப்பித்து கட்டியதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவருக்கும் பெரும்பங்கு இருக்கின்றது. கரை புரண்டோடிய கால வெள்ளத்தில் சிக்கி சிதைந்து சிதிலமடைந்து செம்மண் திட்டாய் கிடந்த அந்த புராதன ஆலயத்தை அல்லாஹுவின் கட்டளைப்படி கட்டி எழுப்பி மீட்டெடுத்து தந்து பெரும்பேறு அவ்விருவரையும் சாரும். ஹஜ்ஜின் பெரும்பாலான அம்சங்கள், கிரியைகள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு அருமை வாழ்க்கை துணவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அவரது பாச செல்வர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரது செயல்பாடுகளாகவே இருப்பதை அவதானிக்க முடியும். ஓரிரை கொள்கையில் அவர்களுக்கு இருந்த உறுதிப்பாடு, எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல் சோதனைகளிலும் அல்லாஹ்வை நம்பி அவனையே சார்ந்து அவனிடமே வேண்டி கோரிக்கை முன்வைத்து அவனுக்காகவே அர்ப்பணிப்பு உணர்வுடன் தியாகம் செய்ய துணிந்திட்ட சான்றோர்களை சிறப்பிக்கும் வண்ணம் அவர்கள் ஏகத்துவ நம்பிக்கை, உள்ளச்சப்பாடு, தியாக உணர்வு நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மட்டுமே அறிந்த வேறு சில காரணங்களுக்காகவும் சஃபா மருவாவுக்கு இடையில் சை என்னும் எதுவோட்டம், ஜம்சம் நீர் பருகல், மினாவில் தங்குதல், ஜம்ரா என்னும் ஷைத்தானுக்கு கல்லறிதல், குர்பானி செய்தல் போன்ற அம்சங்கள் ஹஜ்ஜி கடமையின் முக்கியமான அம்சங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். மண்ணகத்தில் அல்லாஹ்வின் ஆரம்ப ஆலயத்தில் இடம் சுற்றி வருதல், தவாஃபு செய்ய அந்த ஆரம்ப காலம் தொடுத்தே அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்ட அம்சமாகும். அது இப்ராஹிமுக்கும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கும் இதுவே கட்டளையாக இருந்தது. அந்த தொன்மையான புராதன இறை ஆலயமாம் கஅபாவை அவர்கள் தவாஃபு இடம் சுற்றி வரட்டும், இது அல்லாஹ்வின் கட்டளை. இவ்வுலகில் சுற்றி வர வேண்டிய ஒரே ஆலயம், கட்டடம் கஅபா மட்டுமே. வேறெந்த பள்ளி, ஆலயம், மக்பரா, கட்டடம் எதையுமே நன்மையை நாடி சுற்றுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இடமில்லை. அந்த கஅபாவை புதுப்பித்து கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம், அந்த தடம் பதித்த அந்த பகுதியில் நின்று அல்லாஹுவை தொழுது கொள்ளுமாறு குர்ஆன் கூறுகிறது. அடுத்து ஜம்சம் நீர் பருகுதல், சஃபா மருவாவுக்கு இடையே சை என்னும் மெதுவோட்டம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லாஹ்வின் கட்டளைப்படி தன் கணவர் இப்ராஹிமால் பள்ளத்தாக்கனும் அந்த அரபகத்து மக்கா பூமியில் தன் 1 வயது பாலகர் இஸ்மாயிலுடன் விடப்பட்ட அன்னை ஹாஜரா தன் செல்ல மகனின் பசி தீர்க்க தாய்ப்பால் வற்றிய நிலையில் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவராக எங்கேனும் தண்ணீர் இருக்கின்றதா, ஏதேனும் வணிக கூட்டம் வருகின்றதா என முயற்சித்து அருகில் இருந்த சஃபா மருவா குன்றுகளுக்கிடையே தண்ணீரை தேடி ஓடிய நிகழ்வே சரி. அந்த முயற்சியின் பலனாக வெளிப்படுத்திய அதிசய ஊற்று நீரே வற்றா வழமார் ஜம்சம்.
உன் மகனை அறுத்து அல்லாஹுக்காக பலியிடு என்ற கனவை கண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை நனவாக்க மக்காவின் மினாபாறை பகுதிக்கு மகனை அழைத்து சென்ற வேளையில் அந்த உணர்வை கலைத்து கெடுக்க முனைந்திட்ட ஷைத்தானை கல்லால் அறிந்து துரத்திய நிகழ்வே ஜம்ரா என்னும் கல்லறிதல். இவ்வாறாக ஹஜ்ஜின் கடமை அம்சங்கள் அல்லாஹுவால் விதிக்கப்பட்டனவாகும். அதனால் இதில் ஈமான் உள்ள இறைநம்பிக்கையாளர் எவரும் இதனை அர்த்தமற்ற சடங்குகள் என அங்கலாய்க்க மாட்டார். ஒரு காரியம் கடமையை அல்லாஹுவோ ரசூலோ சொல்லிவிட்டார்களா, அதை அறிவு ஏற்கின்றதா, அதில் அர்த்தம் இருக்கின்றதா என பார்க்கக்கூடாது. எல்லாம் அறிந்த பேரறிவாளனாக, அனைத்து ஞானமும் மிக்கவனாக, சகல அதிகாரமும் படைத்தவனாக அல்லாஹ் இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. இதன் பெற்றுள்ள அறிவு மிக குறைந்த அளவுதான் என்பதையும் மனதில் பதிக்க வேண்டும். ஆம், உணர்வுபூர்வமாக ஹஜ்ஜை ஆற்ற ஹஜ்ஜின் வரலாற்று பின்னணியை, அதன் சட்டதிட்டங்கள், நெறிமுறைகளை அவசியம் அறிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் கவின்மிகு கடமை, இந்த ஹஜ்ஜு கடமை சடங்கு சம்பிரதாயமாக போய்விடும். ஏதோ வித்தியாசமான சுற்றுலா சென்று வந்தது போல் ஆகிவிடும். அமல்களில் உணர்வுபூர்வமான உயிரோட்டத்தை கொண்டு வருதல் வேண்டும். எவர் இறையச்சம் நிறை உள்ளச்சப்பாட்டுடன் அமல்கள் ஆற்றுகின்றாரோ அந்த அமல்களை அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படும், ஒப்புக்கொள்ளப்படும் என குர்ஆன் கூறுகிறது. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். ஹஜ் என்பது ஆரம்ப கடமைகளில் ஒன்றாகும். மனிதரும் முதல் நபியுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம் முதல் மக்காவில் அமைந்திருந்த ஆதி இறையாலயமாம் புனிதமிகு கஅபாவை சந்தித்து தரிசித்து இடம் சுற்றி வருதல் செய்து ஏக பரமனாம் அல்லாஹுவை வணங்கி வருதல் மனிதர்களுக்கிடையே இருந்து வந்திருக்கிறது. அன்று மனிதர்கள் அறிந்திருந்த உண்மையான ஒரே இறைவனாம் அல்லாஹுவின் தூய திருவீட்டை பைத்துல்லாஹுவை நன்மையை நாடி சந்திக்க புனித பயணம் மேற்கொள்வது ஏக இறை நம்பிக்கையாளர்களின் கடமையாக, புனித யாத்திரையாக இருந்தது. ஒவ்வொரு நபியின் காலத்திலும் ஒவ்வொரு வடிவத்தில் ஹஜ்ஜு கிரியைகள் அமைந்திருந்தன. எனினும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் அல்லாஹுவின் கட்டளைப்படி கஅபாவை புதுப்பித்து கட்டி உலகோருக்கு ஹஜ்ஜு பற்றி அறைகூவல் விடுத்த பின்னர் கவின்மிகு கஅபா எல்லா நிலையிலும் ஒளிர்ந்து விழுந்தது. இறைவனின் உத்தரவுப்படி அவர்களது திரு கரங்களால் பதிக்கப்பட்டு தவாஃபின் தொடக்கத்தின் அடையாளமாக்கப்பட்ட ஹஜ்ருல் அஸ்வத் என்னும் கருப்பு கல் அந்த ஆரம்ப நாட்களில் கஅபாவை சுற்றிலும் பல மைல் தூரம் ஒளிர்ந்து வெளிச்சம் தந்தது. ஏக இறை புனித பள்ளியாம் அருள் புரியும் கஅபாவின் சிறப்பும் ஹஜ்ஜின் மகிமையும் அக்காலத்தில் பெரும்பாலான மக்களால் உணரப்பட்டு அதை நோக்கி புனித யாத்திரை புறப்பட செய்தது. காலம் செல்ல செல்ல வந்த அறியாமை கால அரபுகளால் அவர்களில் சிலரால் புனித தூய இறை ஆலயமாம் அந்த கஅபா மூட நம்பிக்கை குடிகொண்ட சிலைகளின் கூடாரமாகி போனது. ஆம், கண்டபடி எல்லாம் கற்பனையாக சிலைகளை வடித்து சிற்பங்களை செய்து கொண்டு ஓவியத்தை தீட்டிக் கொண்டு அவற்றை கடவுள்கள் என்றும் தெய்வங்கள் என்றும் பொய்மை மூட நம்பிக்கை கொண்டு போலித்தன சடங்கு சம்பிரதாயங்கள் செய்துள்ளார். வழிகட்டு கிடந்த சிலர் பசப்பு வலையில் பாமரத்தனமான பக்தி பரவசம் கண்டு ஈர்க்கப்பட்ட அரபு தலைவர்கள் அவற்றை பெற்று அந்த உருவச் சிலைகளை கஅபாவிற்கு வைத்து வழிபடவும் துவங்கினார். கஅபாவின் சுவரில் நபி இப்ராஹிம், இஸ்மாயில் இவர்கள் குறிகூறி ஜோசியம் பார்ப்பது போன்ற சித்திரத்தை தீட்டினர். ஆளுக்கு ஒரு தெய்வம், நாளுக்கு ஒரு தெய்வம் என்றுமா போல சிலைகளின் எண்ணிக்கை 360 தொட்டது. இவை அல்லாஹுவின் பக்கம் எங்களை நெருக்கமாக்கும், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக மன்றாடி சிபாரிசு செய்யும் என பாமரத்தனமாக நம்பினர் அந்த அரபுகள் கூறினர். சிலை வணக்கத்திற்கு
எந்த அடிப்படை ஆதாரத்தையும் அல்லாஹ் அறிவிக்காத நிலையில் ஷைத்தானின் மாய வலையில் விழுந்து ஆர்வத்துடனும் ஆணவத்துடனும் அதனை துணிந்து செய்தனர், நியாயப்படுத்தினர். பரிசுத்த தூய உண்மை ஓரிரை ஆலயம் உருவச் சிலைகளால் கழங்கப்பட்டது. சத்திய உண்மை மெய்ப்பொருளாம் பரமனான கடவுள் ஒருவனே, அவன் காணுவதற்கு அரியவனே என்ற அந்த உண்மை உருக்குலைந்து கண்டவையெல்லாம் கடவுளாக்கப்பட்டது. இறை தகுதிக்கு சிறிதும் அருகதையற்றவைகள் எல்லாம் அநியாயமாய் ஆண்டவன்களாக்கப்பட்டன. சிறுக்கு என்னும் இணை வைத்தல் உருவச் சிலை வழிபாட்டை இறைவன் விரும்ப மாட்டான், வெறுக்கின்றான், மன்னிக்கவே மாட்டான் என்னும் நிலையிலும் இருமாப்புடன் இணை வைத்தனர் அந்த அரபுகள். இந்த அறியாமை மூட பழக்க வழக்கம் பெருகி கண்டிய மிகுந்த கஅபாவை ஆண்கள் பகலிலும் பெண்கள் இரவிலுமாக ஆடையின்றி நிர்வாணமாய் இடம் சுற்றி வந்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டு வந்தது அசிங்கத்திலும் அசிங்கமாக இருந்தது. அவர்களது கண்மூடித்தனமான குருட்டு பக்தி அவமானம் பற்றி கூட சிந்திக்க விடாமல் அவர்களை அலைக்கழித்தது. பல்லாண்டுகள் நீடித்த இந்த அசிங்கமும் அவலமும் அகிலத்தார் அனைவருக்குமான நிறைவான வழிகாட்டியாக இறுதி தூதராக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மக்கா வெற்றியின் போது அகற்றப்பட்டு அழிக்கப்பட்டு தீமையாக்கப்பட்டது. இது ஹிஜ்ரி 8 புனித ரமலானில் நிகழ்ந்தது. அன்று முதல் இன்று வரை அந்த புனித கஅபா ஏக இறை புனித ஆலயமாக குழப்பமில்லாத தெள்ள தெளிவான ஒரே கடவுள் கொள்கையை எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே, அவன் அல்லாஹ் மட்டுமே என்னும் சத்திய உண்மையை உணர்த்தும் ஒப்பற்ற அறிவிஞான இறையருள் புளியும் எழில் கேந்திரமாக ஆன்மீக அமைதி நல்கும் அறிவார்ந்த அதிசய திருத்தலமாக ஒளிர்ந்து மிளிர்கிறது. அல்லாஹுவின் அருளால் அகிலம் உள்ளளவும் ஒளிரும் மிளிரும் ஏகத்துவ எழில் சின்னமாய் வழிகாட்டும். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்டது. மற்றும் ஒரு செய்தியின் அடிப்படையில் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. ஆதாரம் ஜவாஹிர் குர்ஆன். பொதுவாக உண்மையான மூமின்கள் நன்மையான காரியங்கள் பற்றி ஒருவருக்கு ஒருவர் அறிவுறுத்திக் கொண்டும் நினைவுபடுத்திக் கொண்டும் சத்திய உண்மைகள் பற்றி எடுத்துரைத்து உபதேசித்துக் கொண்டும் இருப்பார்கள். 102வது அத்தியாயம் 3வது வசனம் என இறைமறை வர்ணிக்கிறது. ஹஜ் உம்ரா பற்றி தெளிவான விளக்கம் நீங்கள் எளிதாக விளங்கி உங்கள் உள்ளத்தில் பதித்து அமல் செய்வதற்காக உங்களுக்காக பிஸ்மியின் மூலமாக விளக்கப்படுகின்றது. கருத்தூண்டி கவனத்துடன் நெஞ்சில் பதித்து நினைவில் கொண்டு வாருங்கள். உங்களது உம்ரா ஹஜ்ஜில் இது எவ்வித தடுமாற்றமோ தயக்கமோ இல்லாது அல்லாஹ்வின் அருளால் உங்களை சரியான முறையில் பேணுதல் இஹ்லாஸ் தக்வாவுடன் இறுதி வரை கொண்டு சென்று கடமையாக செய்யும். ஹஜ் பற்றிய விவரம் நெடிய விரிவானதாக இருப்பதால் தெளிவாக விளக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் முதலில் உம்ரா பற்றிய விளக்கத்தை உங்கள் கவனத்தில் பதிக்க எண்ணுகிறேன். கவனமாக கேட்டு மனதில் நிறுத்துங்கள், சிந்தையில் பதியுங்கள். இனிய பண்பாளர்களே, இஸ்லாம் ஒரு புனிதமான அறிவார்ந்த மார்க்கம். அனைத்து நிலையிலும் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் மிக நெருக்கமாக்கி வைக்கும். ஏக இறைவனாம் அல்லாஹ்வை தவிர இந்த மண்ணுலகத்தில் யாரும் இறைவனாக இல்லை என்று சொல்கின்ற அந்த சத்தியத்தை, அந்த தத்துவத்தை இஸ்லாம் நிறைவாக்கியது. தொடக்கத்திலும் அது எடுத்துரைத்தது, இறுதியாகவும் எடுத்துரைக்கிறது. ஆம், ஆதி மனிதர் ஆதம் மூலமாக தொடங்கிய இஸ்லாம் இறை மார்க்கம் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நிறைவாக்கப்பட்டது. இனிய பண்பாளர்களே, அறிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு கடமை மட்டுமல்ல, நன்மை. எல்லாவது அல்லாஹ் அந்த மார்க்கத்தை அறிந்து பின்பற்றி வாழ்கின்ற பேச்சை நாம் அனைவருக்கும் அல்வார். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.